வந்து எங்க பையன் கேமரா எடுத்தான், பணமெல்லாம் போச்சு. நாங்க 50 லட்ச ரூபாய்க்கு மேல கடை வாங்கிவிட்டோம். இதுக்கு மேல பால் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. எங்க பையனை காலையில நாங்க என்ன பண்றதுக்கு மேல எங்க பையனுக்கு பால் வாங்கி ஊத்த கூட காசு இல்ல. 2 வீடு அடமானம் வச்சுட்டேன், ஒரு நிலத்தை வித்துட்டேன். எங்க பையன் கேம விளையாடன்னு இருக்கிற சனத்தங்களை காப்பாத்துங்க. என் நாட்டை வளர்த்தனவங்கள அப்பா அம்மால அழுவ வைக்காதீங்க. எங்களை வேணுமே இந்த கேம மட்டும் கவர்மெண்ட் பார்த்து தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ சாமி, என் பையனுக்கு வார கொடுத்துட்டேன். 2 டிகிரி படிச்ச பையன், வேலையில இருந்தான். 45,000 சம்பளம் வாங்கினான். சம்பாரிச்சுதான் எல்லாமே நகை 20-30 பவுன் வச்சு தின்னுபிட்டான். நான் என்ன பண்ணிட்டான்? என் நகை போனா கூட போயிட்டு போகுது. என் பையன்தான் போதுமே, என் பையன் தானா போதும். என் பையனை கூட்டிட்டு வந்து விடுங்க. என் பேர பிள்ளைங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? அம்மா பாலுமா, எங்க அப்பா எங்க அம்மா. நான் அருகிட்ட போய் கேட்கட்டும், கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லட்டும், செய்யுங்க. தாமரை செல்வி என் பேரு. கவர்மெண்ட் பார்த்து எனக்கு நடவடிக்கை எடுத்து என் பிள்ளைங்களுக்கு பால் கூட வாங்கி ஊத்து. 2 பசங்க பேர பிள்ளைங்க, இன்னொருத்த 1 வயசு. ஆன்லைன் ரம்மினால எங்க வீட்டுக்காரனுக்கு இறந்துட்டாரு. எல்லாம் பணமும் நஷ்டமாயிருச்சு. நிலம் விட்டு எல்லாம் பண்ணி திரும்பிடுவாருன்னு நினைச்சோம். ஆனால் அதுலேருந்து வெளியவே வர முடியல அவரால். டெய்லி மொபைலுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும், டெய்லி விளையாடிட்டே தான் இருக்கிறாரு. அவரால் அதுலேருந்து வெளியே வர முடியல. இனிமேல் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. பசங்க 2 அனாதையா நிக்குதுங்க, அப்பா இல்லாத. பணம் போனதெல்லாம் போய் இன்னைக்கு என் புருஷனையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இருக்கிற எல்லாத்தையும் வித்து கடனையும் அடிச்சு மறுபடியும் அவர் அதே தான் செய்யறாரு. மறுபடியும் இன்னைக்கு அவரை இழந்துட்டு நிக்கிறேன். நான் கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அரசாங்கத்துக்கு என்ன அந்த ஆன்லைன் இதனால அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்? அம்மையை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா நாட்டில் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாயிரும். ஏன்னா அவரை என்னால் வெளியே கொண்டு வர முடியல. கரெக்டாக தான் இருந்தார். கோவிட் டைமில் இந்த ரம்மி வந்ததுக்கப்புறம் அவர் வெளியே கொண்டுட்டு வர முடியல. எவ்வளோ சொன்னாலும் அவர் அதே தான் செஞ்சார். காணாத கூட விளையாட ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ஆனால் அவரால் முழுமையாக அதுலேருந்து வர முடியல. இந்த பணமெல்லாம் கொஞ்சம் ராசியாகி எல்லாம் தோற்று விட்டாங்க. அந்த ஆன்லைனில் விட்டு ரம்மி சேர்க்காம அதில் விட்டுட்டாங்க. அவங்களும் நிலம் பழம் எல்லாமே விற்று கட்டி பார்த்தாங்க. கட்டி பார்த்தும் அவனு விடலை. இந்த வீடு ஏறிக்கிட்டே வந்து எல்லாம் படனோட அவனுங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் நிலம் ஃபுல்லாக விற்று கடனை கட்டிவிட்டாங்க. அவன் நம்ம மனவேதையில் வீட்டில் தங்காத அங்கேயும் இங்கேயுமே அலைஞ்சிக்கிட்டு கிடந்தாங்க. அதனால் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. மன உடைச்சல். குடும்பம் நம்ம அங்கங்கே அவன் தகுதியாக ஓடி அவன் ஒரு தவழியாக உட்கார விடலை. அவன் கடனில் ரொம்ப சித்திரவதை பண்ணிவிட்டாங்க. அதனால் அவன் தூக்கு போட்டுக்கிட்டான். அதுக்கு முன்னே யாரோ பேங்க்காரங்க வந்துருக்குறாங்க. பேங்க்கார் வரவங்க நாங்கள் நின்றுக்கிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி அவனை உடச்சலில் விட்டுட்டாங்க. 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் அலையும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கடனில் ரொம்ப சிரமப்பட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க. அவங்களால காப்பாற்ற முடியல. பால் பீச போயிட்டாங்க எங்கள் அப்பா அம்மாலாம். அவங்க வரத்துக்குள்ளே அவன் உள்ளே பூந்து தூக்கி போட்டுக்கிட்டான். அப்புறம் எங்கள் தம்பி உடையந்து கதவு திறந்து அப்புறம் தாப்பால் நாங்கெல்லாம் தூக்கி பிடிக்கிறதுக்குள்ளே உசுறு போச்சு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.